இப்போ ரிஷபராசியில இருக்கவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு வந்து 2ல குரு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, குடும்பஸ்தானத்திலே குரு வந்து உட்கார்ந்துட்டாருன்னா, குரு தான் மங்களகரமான விஷயங்களுக்கு குருவே துணை இல்லையா? ஸோ குரு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்த குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வீட்ல நல்ல காரியங்கள் பேசக்கூடிய அமைப்புமே வந்து இந்த வருடம் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு. மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாவே ரிஷபராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அ நெறைய லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட விஷ்ணு வழிபாடு, பெருமாள் லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு நெறைய வெள்ளை மலர்கள குடுத்து நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அதேபோல அன்னதானம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, கற்கண்டு சாதம் கொடுத்து ரிஷபராசியில இருக்கவங்க அன்னதானம் பண்றீங்க, இல்ல வீட்லயே கூட நீங்க ஒரு கற்கண்டு சாதம் படைச்சு, லக்ஷ்மிக்கு படைச்சு ஒரு வெள்ளிக்கிழமை போல வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, செழிப்பு அப்படிங்கிறது வந்து ரிஷபராசிக்கு உறுதியாவே இருக்கு இந்த தடவ தமிழ் புத்தாண்டுல இருந்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.